நம்ம யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு தூக்கி போடுற வாழைப்பழ தோலில் மாதம் 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன், இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் வருடத்திற்கு 80 மில்லியன் டன் வாழை கழிவுகள் பயன்படுத்த முடியாமல் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இதை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பை அடைய முடியும். இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாழை கழிவுகள் உங்களுக்கு ஜூஸ் கடை, பழக்கடை, ஹோட்டலில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த வாழை கழிவுகளை அங்கேருந்து நம்ம சேகரிச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு டீஹைட்ரேட் பண்ணோம். அது டீஹைட்ரேட்டுங்கிறது அதுக்கான மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வாங்கி அந்த மிஷினில் நீங்கள் வச்சு ஒரு 24 ஹவர்ஸுக்கு ஈரப்பதம் காயிற வரைக்கும் அதை டீஹைட்ரேட் பண்ணோம். அது டீஹைட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு அரவை மிஷின் இருக்குது. அந்த அரவை மிஷினில் போட்டு அரைச்சி அதை பொடியாக்கி அதை பேக் பண்ணி நீங்கள் விற்கலாம். இதுக்கான சந்தை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க, இது உரமாக தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு உரமாக பயன்படுது. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் இருப்பதனால தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு மிகச்சிறந்த உரமாக பயன்படுது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கின் கேர் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் கம்பெனியில் இது மிகப்பெரிய இடுபொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதோட சந்தை மதிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க, தாவரங்கள் மற்றும் மரங்களுக்கு இடப்படும் இடுபொருளாக உரமாக பயன்படுறப்போ இதோட மதிப்பு 1 கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இதுவே ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இது விற்பனை செய்கிறப்போ இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது. இதற்கான முதலீடுன்னு பார்த்தீங்கன்னாக்க, டீஹைட்ரேஷன் மிஷின் ப்ளஸ் கிரைண்டிங் மிஷின் ரெண்டுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டீஹைட்ரேஷன் மிஷின் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்கும். அந்த கிரைண்டர் மிஷின் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 20,000 to 30,000 வரைக்கும். அந்த வால்யூம் எவ்வளோ வால்யூம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினோட கெப்பாசிட்டி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இந்த டீஹைட்ரேஷன் மிஷினில் 10 கிலோ வாழைப்பழ தோலை நீங்கள் காய வச்சு எடுத்திங்கனாக்க உங்களுக்கு 1 கிலோ பவுடர் கிடைக்கும். அந்த 1 கிலோ பவுடர் லோக்கல் மார்க்கெட்லேருந்து நீங்கள் விற்றீங்கனாக்க தாவரங்களுக்கு உரமாகவும் மரங்களுக்கு உரமாகவும் பயன்படுது. அந்த லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் விற்றீங்கனாக்க 1 கிலோ 500 ரூபா வரைக்கும் விற்கலாம். இதுவே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் விற்றீங்கனாக்க 1700, 1750 வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது அந்த அழகு சாதன பொருட்கள் மற்றும் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் விற்கிறப்போ 2000 ரூபாய் வரைக்கும் கூட வாங்குகிறாங்க. இதற்கு சந்தை மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த டீஹைட்ரேஷன் மிஷினோடு சேர்த்து கிரைண்டரும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இதை பேக்கெட் பண்ணி நீங்கள் சந்தைப்படுத்துகிற மூலம் ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கனாக்க கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாகவே கிடைத்துருது. வாழைப்பழத்தோல் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூஸ் கடையிலையோ இல்லை பழக்கடையிலையோ நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டீங்கனாக்கா அடுத்து உங்களுக்கு மிஷினரிஸ் காஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அது டீஹைட்ரேஷன் மிஷின் ப்ளஸ் கிரைண்டர் ரெண்டு சேர்த்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அந்த 1 லட்ச ரூபாயுமே உங்களால் கையிலேருந்து போட முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா, இது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு 35% வரைக்கும் மானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கீழே தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீமில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதற்கான கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், உத்தியமில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டி எப்படி இருக்கிறது, மற்ற டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே எங்கள் டீம் முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கீம், லோன், மற்றபடி சப்சிடி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் ஆல்சோ புதுசாக நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கனாக்க உங்களுடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, ஜிஎஸ்டிலேருந்து, மற்ற டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்தையுமே எங்கள் டீம் பார்த்துப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.